ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகா குரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். அடியன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாச தாசர், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் 29. இதுவரை திருப்பாவை பாசுரம் 30 முதல் பாசுரம் அந்த பாவை நோன்புக்கான முன்னுரையாக அமைந்தது. அடுத்து வரும் பாசுரம் அனைத்தையும் தொடர்ந்து கடைசியாக வரும் 2 பாசுரங்கள், இறுதி பாசுரங்கள் 29 மற்றும் 30, அவை சாற்றுமுறை பாசுரங்கள் என்று அழைக்கப்படும். இந்த 30 பாசுரங்களையும் நம்மால் பாராயணம் செய்ய முடியவில்லை என்றால் இந்த 29வது பாசுரம் சிற்றம் சிறுகாலே என தொடங்கும் இந்த பாசுரத்தை நாம் கட்டாயம் தினமும் நம்முடைய பூஜையில் சாற்றுமுறையில் நாம் பயன்படுத்த வேண்டும், ஓத வேண்டும், பாராயணம் செய்ய வேண்டும். சிற்றஞ்சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே ஆவோம். உனக்கே நாம் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது கோவிந்தன்ற நாமம் 3வது முறையாக இந்த பாசுரத்தில் வருகிறது. ஏற்கனவே கோவிந்த நாமம் எவ்வளவு புனிதமானது என்று சொல்லிவிட்டேன். அது நம் வழிபாடுதல் செய்தலுக்குரிய நாமம் கோவிந்த நாமம். கோவிந்தா 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 என்று திருமலையில் நாம் பாராயணம் செய்கின்றோம் அல்லவா, நாம் அந்த நாமாவளியை சொல்கிறோம் அல்லவா. அப்படி விசேஷமான புனிதமான அந்த கோவிந்த நாமத்தை 3வது முறையாக இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பயன்படுத்தியுள்ளாள். அவள் என்ன கேட்கிறாள் என்றால், இந்த மார்கழி நோன்புக்காக நாங்கள் பொருளையோ பொன்னையோ அல்லது செல்வத்தையோ நாங்கள் கேட்கவில்லை. நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், குற்றேவல். குற்றேவல் என்றால் சிறு சிறு தொண்டுகள், உனக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய அந்த சிறு சிறு தொண்டுகளை நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறோம், ஆயர் குலத்தில் பிறந்தவர்கள் நாங்கள். எங்களுக்கு சிற்றறிவு மட்டுமே உள்ளது, பேரறிவு கிடையாது. ஆனால் எங்கள் குலத்தில் நீ தோன்றி இருக்கிறாய். எங்களுக்கு வழிகாட்டியாக, எங்களுடைய அனைத்து ஆயர்களுக்கும் வழிகாட்டியாக மிக பெரிய ஞானத்தை உடையவனாக நீ இருக்கிறாய் கண்ணா. உங்களில் ஒருவன் நாங்கள். எனவே எங்களுக்கு சிறு சிறு கைங்கரிய தொண்டுகளை மட்டுமே கொடுங்கள். 7 பிறவிக்கும் எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் என பெரியாழ்வார் கூறியிருக்கிறார் அல்லவா. அப்படி என்னுடைய 7 பிறவிகளிலும், என்னுடைய தந்தையின் 7 பிறவிகளிலும், என்னுடைய தந்தைக்கு பாட்டன் முப்பாட்டன், இப்படி அனைத்து 7 பிறவிகளிலும் உனக்கு கைங்கரியம் சிறு சிறு தொண்டுகளை செய்யும் அந்த பாக்கியத்தை மட்டும் கொடு. உன்னுடைய அந்த பொற்றாமரை, அந்த பொன்னாலான அந்த தாமரை திருவடிகளை நாம் பற்றுகிறோம் என்று கூறுகிறாளாம் ஆண்டாள் நாச்சியார். எனவே அதனையே பின்பற்றி நாமும் அந்த பகவான் சாக்ஷாத் நாராயணனுடைய பரிபூர்ண ஆசையை பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.